நான் ஒரு முறை சொல்லியிருக்கிறேன், தமிழக முதல்வர் தம்பி ஸ்டாலினிடம் நேரே சொல்லியிருக்கிறேன், இந்த ஊமை ஜனங்களுக்காக, தம்பி உங்களை விட்டால் வேறு யார் இருக்கிறார்கள்? அதனாலே இந்த 10.5 கொடுங்கள் என்று கோட்டைக்கு சென்று அவரிடம் வாதாடி இருக்கிறேன். அதனாலே சொல்லுகிறேன், நீங்கள் எல்லோரும் மனது வைத்தால் ஒரு தொகுதியில் 2000 இளைஞர்கள், இளம்பெண்கள், ஒவ்வொருவரும் 100 வாக்குகள், அந்த தொகுதியிலே நாம் வெற்றி பெற முடியும். 50 தொகுதியிலே சாதாரணமாக நாம் வெற்றி பெற முடியும். அந்த ஃபார்முலா சாதாரண ஃபார்முலா. அதனாலே அதை நீங்கள் செய்யுங்கள். ஆனால் எனக்கு தெரியும், பல பேர் அது மாவட்டமோ ஒன்றியமோ நகரமோ ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள். உழைப்பதில்லை, உழைக்காமல் வேறு எதையோ செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நம்முடைய ஓய்வறியா உழைப்பாளி தியாகைச்சம்மல் அடிக்கடி சொல்லுவார், ஒவ்வொரு வன்னியர் வீட்டிலேயும் மாடி வீடாக இருக்க வேண்டும், குச்சி வீடு மாடி வீடாக இருக்க வேண்டும், ஒவ்வொரு அந்த மாடி வீட்டின் முன்னாலே ஒரு கார் இருக்க வேண்டும் என்று சொல்லுவார். இப்பொழுது அந்த நிலையை நான் உங்களுக்கு உருவாக்கி இருக்கிறேன். இங்கே இந்த மாநாட்டு திடலை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் 150 கார் வருகிறது. எங்கிருந்து வருகிறது? ஆகாயத்தில் இருந்தால். என்னுடைய உழைப்பினாலே, என்னுடைய சிந்தையினாலே, நான் பட்ட கஷ்டங்களாலே, தண்ணி வெண்ணி இல்லாமல் நான் 95,000 கிராமங்களுக்கு என்னுடைய பாதங்கள் பட்டு தேய்ந்து உடம்பு என்றும் நான் தெளிவாக இருக்கிறேன், உறுதியாக இருக்கிறேன். என்னிடம் வருகிறவர்களை சொல்லுவேன், தம்பி உன் கையை காட்டு, உனக்கு வலிக்கிறதா என்று சொன்னால் விட்டு விடுகிறேன். ஐயோ ஐயா விட்டுடுங்க விட்டுடுங்க என்று சில பேர் கதறிக்கொண்டு ஓடினார்கள். அவ்வளவு பலமாக இருக்கிறேன் நான். ஏன்? மேலும் உங்களுக்கு உழைப்பதற்காக, மேலும் உங்களுக்கு உழைப்பதற்காக. உங்களுக்கு நானும் உழைக்கிறேன், உழைக்க தயாராக இருக்கிறேன், நாங்கள் உழைக்க தயாராக இருக்கிறேன். ஆனால் நீங்கள் உங்களிடம் கேட்பதெல்லாம் ஒரே ஒரு ஓட்டு. உங்கள் தங்கை ஓட்டு, அல்லது அக்கா ஓட்டு, உங்கள் அத்தை ஓட்டு, அல்லது பாட்டி ஓட்டு, அல்லது உங்கள் தாத்தா ஓட்டு. முடிஞ்சது. ஆட்சி பீடத்திலே போய் உட்காரலாம். நாம் எல்லோருக்கும் கொடுக்கலாம். எல்லோரும் வாழ வேண்டும். காலையில் எழுந்ததும் ஒரு மனிதன், இந்தியாவிலே இல்லை உலகத்திலேயே ஒரு மனிதன் காலையிலே தூக்கத்திலிருந்து எழுந்ததும் உலகத்தில் உள்ள ஜீவராசிகளெல்லாம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நினைக்கிற ஒரே ஒரு மனிதன் இந்த ராமதாஸ். இந்த ராமதாஸ் மட்டும்தான். அதனாலே சொல்லுகின்றேன், இவ்வளவு நாள் என்னுடைய பேச்சை கேட்டீர்கள், இடையிலே மறந்தீர்கள். நம்ம ஆளுங்க, நம்ம பொறுப்பில் இருக்கிறவங்க வேறு வேறு வேலைக்கு போயிட்டாங்க. இல்லை அரசும் தனியாக நின்று யானை சின்னத்தில் நின்று 4 தொகுதிகளை வெற்றி பெற்றோம். அன்று 4 தொகுதிகளை வெற்றி பெற்றோம். இன்று கூட்டணியிலே சேர்ந்து 5 தொகுதியில் வெற்றி பெற்றோம். இது நமக்கு வெக்கமாக இல்லையா? அசிங்கமாக இல்லையா? கோபம் வரலையா? கோபம் வரலையா? வரலையே. ஏன்னா அவன் நம்மாளையே காட்டி கொடுத்துட்டான். நம்மால் நமக்கே ஓட்டு போடலை. என்ன செய்யுது? அதனாலே இனி அப்படி இருக்கக்கூடாது. அப்படி நீங்கள் ஏதாவது இருந்தீர்கள் என்றால் உங்கள் ஒவ்வொருவருடைய கணக்கையும் முடித்து விடுவேன். கணக்கையும் முடித்து விடுவேன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? உங்கள் பொறுப்புகள் உங்களிடம் இருக்காது. வேறொரு நல்ல பையனை, ரியல் எஸ்டேட்டு, செல்ஃபோன் வச்சில்லாத,
ஒரு நல்ல பையனை, குடிக்காத பையனை நீ தாண்டா மாவட்டம், நீ தாண்டா எல்லாம் அப்படின்னு சொல்லு. எம்எல்ஏ என்று பார்க்க மாட்டேன். எம்எல்ஏன்னா தூக்கி கடலில் வீசிடுவேன். இந்த வங்க கடல் அல்லது ஏதாவது ஒரு கடல். அதோடு அவன் போனான். இந்த 3 எழுத்து போட்டுன்னு பழைய இது முடிஞ்ச பிறகு இது முடிய போகுது. அதன் பிறகு போட்டுன்னு வீட்டில் இருப்பான். ஏனென்றால் உங்களுடைய கணக்கு பார்க்கப்படுகிறது. உங்களுடைய கணக்கு, உங்களை பற்றிய கணக்கு எடுக்கப்படுகிறது. சும்மா ஏமாற்றிட்டு நான் கோட்டைக்கு போவேன்னா எங்கே போகிறது? கோட்டையிட்ட போய் கிட்ட நின்று வெளியில் நின்று பார்த்துட்டு வரலாம். உங்களை நம்பி தேர்தலில் இறங்கினால் அவ்வளோ. சில பேர் கேட்கலாம், எங்கே கூட்டணின்னா, கூட்டணி பற்றி முடிவு செய்வதற்கு நான் இருக்கிறேன், நான் முடிவு செய்வேன். அதை பற்றி நீ ஒன்றும் கவலைப்பட வேணாம். உனக்கு சீட்டு கிடைக்கணும், நீ எம்எல்ஏ ஆகணும்னா நாளையிலிருந்து போய் கூட உழை. ஏனென்றால் உன்னுடைய உழைப்பை பற்றிய கணக்கு எடுக்கப்படுகிறது. மறைமுகமாக சமூக முன்னேற்ற சங்கத்தின் மூலமாக எடுக்கப்படுகிறது. அதனால் இந்த கணக்கில் இருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது. காக்கா பிடிச்சா ஒன்றும் நடக்காது. கா 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 கத்தலாம். அது வீட்டு முன்னால் நின்று கத்து, காக்கா காக்கா காக்கான்னு கத்து. ஆனால் உனக்கு ஒன்றும் கிடைக்காது. கிடைச்சதை வச்சுட்டு உழைச்சிக்கோ. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.